வாங்கிக்கடி அழகி. இதெல்லாம் எங்கள் வீட்டோட ஹிடன் பிளேசஸ். வீடு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல மாப்னா இதுதான். நான் ஏன் மறைச்சு வச்சேன்னு தெரியுதா? சொந்த மாளிகை. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், இந்த மணிக்கு நாங்கள் என் லைஃப்பில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. யுகமா வாங்கிக்கடி அழகி. வாங்கியாச்சு. என்ன பண்ற? இதெல்லாம் எங்க வீட்டோட ஹிடன் பிளேசஸ். நான் ஏன் மறைச்சு வச்சேன்னு தெரியுதா? என் பொண்ணு அன்பாக்ஸ் பண்ணும். என்ன பண்ண போறோம்? அங்க ஒரு முக்கியமான இடத்துல போய் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஃபேன் போட்டீங்களா யுகாமா? எலி கம்பம்னு யுகாமா ஃபேன் ஆஃப் பண்றாங்க. சாமி கும்பிடுங்க யுகா. சாமி கும்பிடு. சாமி கும்பிடுங்க. குட் ஜாப். என்னமா செருப்பு போடுற? இதுல செருப்பு போட்டு வர்றதுக்குல நம்ம சரி போலாம். சரி போடி. சரி சரி. சிரிக்க மாட்டியா? வைக்க முடியல. ஏய் போதும். இப்போ நான் போட்டதுக்கப்புறம் போடவே இல்லையா? நாங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு கிளம்பலாம் செஞ்சிட்டோம். வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு இதுதான் போயிருப்போம், 2-3 செகண்ட்ஸ் தான் போயிருப்போம். அதுக்குள்ளே வந்து சேர்த்தாட சொல்லு. சரி, நாங்கள் முடிச்சு தான் போயிருப்போம். அதுக்குள்ளே வண்டியில் பெட்ரோல் இல்லை. நான் தான் சொல்லலை, கடைசியாக நான் தான் வண்டி ஓட்டினேன். இப்போ தான் அங்கே இருக்கு. வா வா வா. தலையில இருக்கு. தெரியலன்னா டாக்டர் இந்த மாப்புவாங்க. இந்த செட் பண்ணிட்டு காமிப்பாடு. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க லைஃப்லேயே ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிற ஒரு நல்ல மாப்னா இதுதான். யூஸ் பண்ணாதான் தெரியும். சரி, ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கே நான் தெரியுது. இதை போய் நான் முக்கியமான இடத்துல வச்சு வரேன். இது பூட்டி எடுக்கட்டும். என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல. வராண்டா. இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்ட் ரூம். எனக்கு இந்த கதவை பார்க்கவும் நான் வந்து மயங்கிட்டேன். இது வந்து மாடி படிக்கட்டுக்கு போற படிக்கட்டு. அதுல போவோம். இங்க வந்து வாஷிங் மிஷின் இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அந்த செட்டாவே கொடுத்துட்டாங்க. சரி வா, இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். வா 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 வா. அடுத்து நம்மளுடைய ஹால்.
2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, இங்க 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேல சீலிங்க காமியே, சூப்பரா இருக்குல்ல. இந்த 4 லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அடுத்து வந்து டிவி வைக்கிறதுக்கு. அடுத்து இதுதான் நம்மளுடைய ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு பெட்ரூம். வாங்க உள்ள வாங்க. இதுதான் நம்ம பெட்ரூம். அவ்வளவுதான். இங்க ஒரு ஷெல்ஃபு, இங்க ஒரு ஷெல்ஃபு. அதுக்கடுத்து இது வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு இந்தியன் ரெஸ்ட் ரூம்ஸ்ல இது காமிக்கணுமா? இது வந்து வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் குளிக்கிறதுக்கு. அடுத்து அப்படியே போனோம்னா யோகா என்ன பண்ற? அதுக்கடுத்து அப்படியே உள்ள வந்தோம்னா நம்மளுடைய கிச்சன். இங்க ஒரு ஷெல்ஃப். இதுதான் இப்ப நாங்க ஃபிட் பண்ணோம். இதுல வைக்கணும்னு சொல்லி அழகா இருக்கு. அதுக்கடுத்து வந்து இங்க ஒரு ஷெல்ஃப். எனக்கு இந்த மாதிரி ஒரு சமைக்கிற இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை. இதுதான் இது வந்து நம்ம கையில உட்காந்து துவைக்கிறதுனா துவைச்சுக்கலாம். வைக்க மாட்டோம் சும்மா. யுகா நீ எங்க போற? அங்க ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில உட்காந்து துவைக்கிறதுனா துவைச்சுக்கலாம், இல்ல பாத்திரத்தை எடுத்து போட்டு இங்க விளக்குறதுனால விளக்கிக்கலாம். அதான் இந்த ஜன்னலும் அதே மாதிரி ரூம்ல இருக்கிற ஜன்னலும் கனெக்டா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு மேல வந்து இந்த ஒரு மணி மேல இருந்து சன்லைட் உள்ள வர மாதிரி இருக்கிறதுனால ஜன்னல் வரும். அதே மாதிரி வீடு வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஃபுல்லா டைல்ஸ் தான். இந்த சீலிங் மட்டும்தான் இது. அதுவுமே ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரூம்லேயும் டைல்ஸ் தான், ரூம் ஃபுல்லா டைல்ஸ் தான். அதுக்கடுத்து வந்து கிச்சன்லேயும் ஃபுல்லா டைல்ஸ் தான். செவரு மேல சீலிங் மட்டும்தான் பெயிண்ட். டோர் மேக்கே நான் இறக்க விரும்புறேன். சரி, அப்படியே வந்தோம்னா இப்போ மேலே போவோம். இதுக்கு மட்டும் ஏன் நான் வாய்ஸ் ஓவர் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, மைக் ரொம்ப இறந்துச்சு. ரெண்டாவது நான் பேசினது வந்து மைக் அங்கிட்டு இங்கிட்டும் காட்டி பேசுறதுனால அவ்வளோவா ஆடியபிளாக இல்லை. இதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மேலே ஏறி வந்தோடனே அந்த பால்கனி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் நான் மற்றவங்க வீட்டில் தான் பார்த்து இப்போ அடுத்து நம்மளும் அந்த மாதிரி வரோம்னு சொல்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி தான் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் டேரெக்டாக சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வருவோம்னு சொல்லிட்டு கீழே காமிச்சிருப்பேன். அதுதான் அந்த அதுக்கப்புறம் வந்து இப்போ பழைய வீட்டில் வந்து மேலே மொட்டை மேலே டேப் கிடையாது. அது மேலே டேப்பை பார்க்கவும் கொஞ்சம் அப்படியே குஷி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் வந்து வீடு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப, அங்கே போய் தான் எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் வந்து அந்த வீடை நான் குறைய சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடு. ஆனால் வந்து பாப்பாவுக்கு அங்கே வசதி பத்தலை. பாப்பா ஒரே இடத்துல இருந்த வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் வந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த வீடு பத்தலை. அதனால சரி பார்க்குறோம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இந்த பார்த்தோம். எங்களுக்கு இது ரொம்ப பார்த்த செகண்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகி வீடு ரொம்ப பிடிச்சு போய் உடனே சரி. இதுதான் காய்ஸ் எங்களுடைய மொத்த வீட்டோட ஒரு வியூனே சொல்லலாம். வீடு சூப்பராக இருக்கும். வந்து எத்தனை பேர் வீடியோ பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இணைய மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அது ஒரு மெமரி பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.